ஆபிரகாம் லோத்துவுக்காக ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபம் பண்ணார். ஆனால் அதே வேளையில் லோத்துவினுடைய மனைவியினுடைய நிலைமை பின்னிட்டு பார்த்து என்ன செஞ்சா? உப்பு தூணாளர். பிள்ளைகளுடைய நிலைமை அதை விட பரிதாபம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே, ஆபிரகாமை விட எங்களை இன்னும் நல்லா ஜெபிக்க வைங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒரு குடும்பத்துக்காக ஆபிரகாம் தேவ சமூகத்தில் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரே, அந்த நாளில் அந்த ஜெபத்தை கேட்டு லோத்துவுக்கு ஒரு கிருபையை வைத்தீரப்பா, லோத்துவின் மேலே ஒரு இரக்கத்தை வைத்தீரப்பா. ஆனாலும் ஆண்டவரே, அந்த லோத்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணார். மலைக்கு ஓடி போனால் நான் அங்கே போனால் எனக்கு தீங்கு நேரிடும்னு சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே இப்படி எதிர்த்து பேசுகிறவங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்ல தட்டுகிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த நாட்களில் ஆபிரகாம்